கத்தார் நாட்டில் சிக்கி தவித்த கன்னியாகுமரி மீனவர் உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முட்டம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வில்சன் என்ற 42 வயதான மீனவர் கடந்த 16ஆம் தேதி மாரடைப்பால் காலமானதாக கூறப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதால் உடலை அங்கிருந்து எடுத்து வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தார் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். எல்லாரும் போல கிடக்க எப்படியாவது அவனை கொண்டு கிட்ட சேர்த்துருந்து அவருக்கு முன்னாலும் எங்க வயிறு எங்க போறது எங்களை தெரியல. நாங்க சாகுன்னு அவன் எங்ககிட்ட எடுத்து சொல்றேங்க. எப்படியாவது நாங்க வரத்தீங்க கொண்டு எங்கிட்ட பேசுறீங்க. எங்களுக்கு வழி பண்ணியமா. வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களை விரைந்து மீட்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான், கத்தார், ஒமன், துபாய் உள்ளிட்ட நாடுகளில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு அங்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக கூறியுள்ள உறவினர்கள் கடந்த 4 நாட்களாக அவர்களோடு எந்தவித தொடர்பும் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். ஏன்னா அவங்க கான்டாக்டில் இப்போ எங்ககிட்ட ஒரு நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நொடி தான் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு வாரம் கூட எங்களுக்கு அந்த ஃபோன் அழைப்பு எதுவுமே கிடையாது. போன இடத்துல இப்போ போர் பதட்டம் சூழல் இருப்பதால் அங்கே இருக்க நம்ம பிள்ளைகள் ரொம்ப பயப்படுது. மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனடியாக இதை பார்த்து இந்த மக்களுக்கு உதவுமாறு ரொம்ப கேட்டுக்கிறோம்.